ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம அமிகுருமி டால் செய்யும்போது நம்மகிட்ட சேஃப்டி ஐஸ் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம எதை வச்சு ஐஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ உங்ககிட்ட சேஃப்டி ஐஸ் இல்லைன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பிளாக் கலர் யான், இல்லைன்னா வந்து காட்டன் பிளாக் கலர் யான், இல்லைன்னா எம்ப்ராய்டரி த்ரெட் பிளாக் கலர், இது மூணுத்துல எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு வந்துட்டு ஃபெல்ட் ஷீட்டுன்னு ஒன்று வந்து விற்கிது. ஸோ இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 15 கலர்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பிளாக் கலர் ஷீட்டில் கூட நம்ம ஐஸ் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சேம் அந்த சேஃப்டி ஐஸ் மாதிரியே லுக் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து ஃபெல்ட் ஷீட்டில் எப்படி கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ நான் 6 mm ஐஸ் தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரில் முன்னாடி ஒரு 6 கோடு இருக்கும் பாருங்க, அதுதான் வந்து 6 mm. ஸோ அந்த 6 mm வந்து இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் வித் அண்ட் ஹைட்டில். ஸோ இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா 6 mm மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி வித்தும் பார்த்தீங்கன்னா 6 mm மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு 8 mm வேணும்னா அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஹைட்டும் அப்போ 8 போட்டுக்கணும், வித்தும் 8 போட்டுக்கணும். இப்போ நான் 6 mmனால ஹைட்டு வந்து 6 mm மார்க் பண்ணிட்டு அண்ட் வித்து வந்து 6 mm மார்க் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா ஷார்ப்பான சிசரில் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க, அப்போதான் அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 கார்னர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கர்வ் மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 சைடு கர்வ் மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஐஸ் வந்து மோஸ்ட்லி எங்கே பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 ரோஸ்க்கு சென்டரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஐஸை வந்து நம்ம ஒட்டதுக்கு பார்த்தீங்கன்னா B7000 கம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யான் வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத வந்து பார்க்கலாம். நான் வந்துட்டு காட்டன் யான் பிளாக் கலர் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மேலே இருந்து 7வதுக்கும் 8வதுக்கும் ரோக்கு நடுவில் வந்துட்டு இப்போ வந்து நான் நீடில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ராய்டரி டெக்னிக் தான், ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி தான் வந்து போட போகிறோம். ஸோ நீடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து யான் ஓவர் பண்ணணும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடாக வந்து இப்போ இழுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த 3 டைம் நம்ம சுற்றினோம்ல, அது யானில் அந்த நீடில் வந்து கரெக்டாக டைட்டாக நின்றுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் சிக்கு விழுகாத மாதிரி நம்ம வந்து இப்போ நீடிலையும் வந்து வெளியே இழுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஐஸ் வந்து கிடச்சிருச்சு ஒரு சைடு. ஸோ சேம் இதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு அதே 6 to 7 ரோஸ்க்கு நடுவில் அண்ட் சென்டர்லேருந்து 3 சிங்கிள் க்ரோஷே தள்ளி 2 ஐஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 4 to 5 சிங்கிள் க்ரோஷே கேப் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து யானை நீடில் வந்து எடுக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் நீடில் எடுத்துட்டு 3 டைம் யான் ஓவர் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நீடில் குத்தி இழுக்கும் போது நீடில் வந்து வரவே வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஃபைபர் ஃபில் வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்போம். ஸோ அதனால வந்து அது வழியாக வரதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டைட்டாக இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக வந்து அந்த ஐஸ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துட்டு தான் வந்து நம்ம இந்த மாதிரி இழுக்கணும். இப்போ 2 ஐஸுமே வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெக்னிக்லேயே வந்து நீங்கள் ஐஸ் கூட வந்து உங்ககிட்ட இல்லைன்னா இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு நோஸும் அதுக்கப்புறம் 2 ஹேண்ட்ஸும் அது வந்துட்டு அப்படியே நான் எம்ப்ராய்டரி மாதிரி போட்டுக்க போகிறேன். ஸோ அமிகுருமியை பொறுத்த வரைக்கும் நம்ம கையெல்லாம் வந்துட்டு க்ரோஷே பண்ணி தான் வைப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ராய்டரி மாதிரி வந்து போட்டு விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் டுட்டோரியல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.